வணக்கம், கீதா பேசுகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற திருப்புகழ் ஏறு மயில் ஏறி. இப்போ பாடல் பார்க்க போகலாம். ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுக மானபொருள் நீயருளல் வேண்டும், ஆதியரு நாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்கான மேலார்ந்த பொருள் பார்க்கலாம். ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவிளையாடல்களைச் செய்தது உன் ஒரு முகம்தான். சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன் ஒரு முகம்தான். உன் திருப்புகழை கூறும் உன் அடியார்களின் இரு வினைகளையும் தீர்த்து வைப்பது உன் ஒரு முகம்தான். கிரொஞ்ச மலையை உருவும்படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன் ஒரு முகம்தான். உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்ததும் உன் ஒரு முகம்தான். வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விளைந்து ஆசையுடன் வந்ததும் உன் ஒரு முகம்தான். அவ்வாறெனில் நீ ஆறுமுகனாக காட்சி அளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருளிச் செய்ய வேண்டும். தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. இப்போ இந்த பாடலோட உள்ளர்த்தம் பார்க்கலாம். என் உள்ளமாகிய மயிலின் மீது ஏறி விளையாடியும் எனக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளியும் என்னுடைய வினைகளையெல்லாம் தீர்த்தருளியும் என் மாய பாசங்களை வேலால் உருவி ஒழித்தருளியும் என் அகங்கார மமகார மலங்களை அடக்கியருளியும் என்னை உன்னோடு புணர்த்தி அருளியும் இவ்வாறு உன் ஆறு திருமுகங்களாலும் எனக்கு கருணை புரிவாயாக.